எப்படி மாற்றினான்? உலகத்திலே அழியாத ஒரு சமூகம், உலகத்திலே எல்லா மக்களாலும் புகழப்படுகிற ஒரு சமூகம், உலகத்திலே எல்லாராலும் அவர்களுடைய குணங்கள், அவர்களுடைய நெறிகள், அவர்களுடைய இறை நம்பிக்கை, அவர்களுடைய பரிசுத்த தன்மை, அவர்களுடைய இறை அச்சம், அவர்களுடைய இறை வழிபாடு, அவர்களுடைய ஆன்மீக சுத்தம் ஒன்று புகழப்படுகிறது என்றால் இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களாகத்தான் அவர்கள் இருப்பார்கள். இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களாகத்தான் அவர்கள் இருப்பார்கள். எங்கேயாவது நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? எங்கேயாவது நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? ஏதாவது ஒரு புத்தகத்திலே நீங்கள் படித்திருக்கிறீர்களா? உலகத்திலே மாபெரும் ஒரு இராணுவம் ஒரு நாட்டை வெற்றி கொள்ளுகிறது, எதிர்க்க முடியாமல் தோல்வி, எதிரிகள் எல்லாம் கைதிகளாகிறார்கள், சரணடைகிறார்கள், ஆயுதங்களை போட்டுவிட்டு மண்டியிடுகிறார்கள். இவையெல்லாம் நடந்ததற்கு பிறகு அங்கே பெண்களின் கற்புகள் பாதுகாக்கப்பட்டு, அங்கே நீதங்கள் நிலைநிறுத்தப்பட்டு, அங்கே ஆன்மீக உச்ச நிலையிலே அந்த வீரர்கள் எல்லாம் இரவிலே இறை வழிபாடு செய்து கொண்டு இறை நூலை படித்துக் கொண்டு இருந்தார்கள் என்று ஒரு சமூகத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? சஹாபாக்களை தவிர எங்கேயாவது பார்த்திருக்கிறீங்களா? ஒரு இராணுவம் என்றால் அங்கே என்ன அராஜகங்கள். அல்லாஹ் குர்ஆனில் அப்படித்தான் சொல்லி, வகதாலிகல் முலூக் இதா தகலு கர்யத்தன் அஃப்ஸதூ. இப்படித்தான் ஊர் மக்கள் அவர்கள் ஒரு ஊருக்குள் சென்றால் அந்த ஊரை நாசமாக்கி விடுவார்கள். சகோதர சகோதரிகளே, தாருல் ஹுதாவின் இஸ்லாமிய நூல்கள் மற்றும் உரைகளை கொண்டு அவசியம் பயன்பெறும்படி அழைக்கிறோம். அத்துடன் தாருல் ஹுதாவின் அழைப்பு பணி, கல்வி பணி மற்றும் சமூக பணிகளுக்கு உங்களால் முடிந்த ஒத்துழைப்பை தாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி வழங்கட்டும். எங்கள் முகவரி தாருல் ஹுதா 211 லிங்கிச்செட்டி தெரு, மண்ணடி, சென்னை 1. தொலைபேசி எண் 0422547866. وجعلوا أعزة أهلها أذلة وكذلك الملوك إذا دخلوا قرية أفسدوها وجعلوا أعزة أهلها أذلة. இப்படித்தான் அரசர்கள் ஒரு ஊருக்குள் நுழைந்தால் அந்த ஊரை சின்னாபின்னமாக்கி விடுவார்கள், கண்ணியவான்களை எல்லாம் கேவலப்படுத்தி விடுவார்கள், பெண்கள் கற்பழிக்கப்படுவார்கள், உரையாடப்படும், எல்லாம் நடக்கும். ஆனால் இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட காலத்தில் வாழ்ந்த அந்த சஹாபாக்களை தவிர இஸ்லாமிற்கு உலகத்திலே ஒரு கொடிய எதிரி இருந்தார் என்றால், இஸ்லாமிற்கு உலகத்திலே ஒரு கொடிய எதிரி, அவரை விட ஒரு எதிரி இருந்ததில்லை என்றால் ஆண்களில் யாரை சொல்லலாம், பெண்களில் யாரை சொல்லலாம்? இந்த சில பேர் இருந்தாங்க, அப்புறம் கொல்லப்பட்டு போயிட்டாங்க, மௌத்தா போயிட்டாங்க. புரட்சியாக நாம் பார்ப்பதற்கு சொல்கிறோம். இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட போது இந்த குர்ஆனுக்கு எதிரியாக, ரசூலுக்கு எதிரியாக, கடைசி மூச்சு இருக்கும் வரை இந்த ரசூலை எதிர்த்து நான் போர் புரிவேன், இந்த ரசூலை கொல்ல முயற்சி செய்வேன், இந்த ரசூலுடைய தோழர்களை கொல்ல முயற்சி செய்வேன் என்று தொடர்ந்து ரசூலுல்லாவின் மீது போர் தொடுத்தவர் தான் அபூ சுஃபியான். அவருடைய மனைவிதான் ஹிந்து சொல்லுகிறார், அபூ சுஃபியான் சொல்லுகிறார்கள். எப்படி இவர்கள் இருவர் முஸ்லிமானார்கள் தெரியுமா? இவர்கள் இஸ்லாமை ஏற்ற வரலாறு தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை வெற்றி கொள்ள வருகிறார்கள். எந்த மக்காவிலிருந்து இரவு நேரத்திலே பயந்து பயந்து மறைந்து குகைகளில் பதுங்கி பாதைகளை மாற்றி நாடு கடந்து நாடு துறந்து சென்றார்களோ அந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில ஆயிரக்கணக்கான தோழர்களோடு தலை நிமிர்ந்து அல்லாஹ்வுடைய வெற்றியை கொண்டு வருகிறார்கள். ஆனால் தங்களுடைய உடலின் தலையை அவர்கள் நிமிர்க்கவில்லை, அல்லாஹ்விற்கு முன்னால் அந்த ஒட்டகத்தில் அமர்ந்தவர்களாகவே சுஜூது செய்தவர்களாக பணிந்து வருகிறார்கள். அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாவை கொல்ல வேண்டும் என்று முயற்சி செய்தவர்கள் எல்லாம் ரசூலுல்லாவிடமிருந்து உயிர் பிச்சை கேட்டுக்கொண்டு ஓடி ஒளிகிறார்கள். எப்படிப்பட்ட புரட்சி, எப்படிப்பட்ட மாற்றம்! அபூ சுஃபியான் அன்று வரை அவர் இஸ்லாமை ஏற்கவில்லை. ஹிந்த் அன்று வரை அவர் இஸ்லாமை ஏற்கவில்லை. அன்றைய இரவிலே இந்த மக்கள் என்னதான் செய்கிறார்கள் என்று அபு சுஃபியான் ஹிந்தும் தனித்தனியாக
நபித்தோழர்களை ஆய்வு செய்வதற்காக, அவர்கள் எப்படி வெற்றி களிப்பை கொண்டாடுகிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக, என்ன ஆணவத்திலே இருக்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக புறப்படும் போது அங்கே பார்க்கின்ற காட்சி என்ன? அங்கே பார்க்கப்படுகின்ற காட்சி என்ன? ஒவ்வொரு கூடாரத்திலும் நபித்தோழர் ஒருவர் குர்ஆனை நின்று ஓதிக்கொண்டிருக்கிறார், ஒருவர் அமர்ந்து ஓதிக்கொண்டிருக்கிறார், ஒருவர் தொழுகையில் ஓத மற்றவர்கள் பின்னால் நின்று கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எப்படி வெற்றி கொண்டாடப்படுகிறது? அல்லாஹ் அக்பர். இந்த காட்சியை பார்த்த மாத்திரத்திலே ஹிந்த் அங்கே இஸ்லாமை ஏற்கிறார். இந்த காட்சியை பார்த்த மாத்திரத்திலே அபு சுஃபியான் இஸ்லாமை ஏற்கிறார். எப்படிப்பட்ட புரட்சி! ஏதாவது நடந்தால் அங்கே கேட்பதற்கு ஆள் இருக்குமா? மிகைப்போடு, வெற்றியோடு, முழு அந்த சக்தியோடு இஸ்லாமிய ராணுவம் நுழைந்திருக்கிறது. ஆனால் அங்கே நடக்கின்ற ஆன்மீக புரட்சி என்ன? அங்கே குடி இல்லை, மது இல்லை, ஆடல் பாடல் இல்லை, அல்லது மமதையான உண்ணுதல் பருகுதல் இல்லை, விளையாட்டுகள் இல்லை. மாறாக என்ன நடக்கிறது? குர்ஆன் ஓதப்பட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள் இரவிலே. இந்த காட்சியை பார்த்த ஹிந்தும் அபூ சுஃபியானும் மறுநாள் ரசூலுல்லாஹ்விடத்திலே ஓடோடி வந்து, யா ரசூலல்லாஹ், நாங்கள் இஸ்லாமை ஏற்கிறோம், நாங்கள் ஈமானை ஏற்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்கள், ஹிந்து சொல்லுகின்றார், அல்லாஹ்வின் தூதரே, உலகத்திலே ஒரு முகம் எனக்கு மிக மிக வெறுப்பானதாக இருந்தது என்று சொன்னால் அது உங்களுடைய முகமாகத்தான் இருந்தது. ஆனால் இன்று உலகத்திலே ஒரு முகம் எனக்கு இந்த உலகத்தை விட விருப்பமானதாக இருக்கிறது என்றால் அது உங்களுடைய முகமாகத்தான் இருக்கிறது. உலகத்திலே ஒரு சமுதாயம் எனக்கு மிக வெறுப்பானவர்கள் என்று இருந்தார்கள் என்றால் அது உங்களுடைய சமுதாயமாகத்தான் இருந்தது. உலகத்திலேயே இன்று எனக்கு மிக நேசமானவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அது உங்களுடைய தோழர்கள் தான். எப்படிப்பட்ட புரட்சி! ஏன் இந்த மாற்றம்? குர்ஆனிலே ஏற்பட்ட மாற்றம். இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட சமுதாயம் அல்லாஹ் தேர்ந்தெடுத்த சமுதாயம். குர்ஆனை வாழ்க்கையிலே கொண்டு வந்தார்கள். ஆகவேதான் நபித்தோழர்களை பற்றி, சஹாபாக்களை பற்றி குர்ஆனிலே எங்கெல்லாம் அல்லாஹ் பேசுகிறானோ இந்த குர்ஆனோடு தொடர்பு படுத்தி பேசுவான். எப்படி? நபி இந்த குர்ஆனை அவர்களுக்கு ஓதி காட்டுவார், அவர்கள் இந்த குர்ஆனை இரவு காலங்களிலே ஓதுவார்கள், அவர்கள் இந்த குர்ஆனை தொழுகையிலே ஓதுவார்கள், அவர்கள் இந்த குர்ஆனை சிந்திப்பார்கள். குர்ஆனை விரிவான பக்கங்களை எடுத்து படித்து பாருங்கள். எப்படி அல்லாஹ் சொல்கிறான் அந்த சமுதாயத்தின் அந்த வாழ்க்கை பக்கத்தை. لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا من أنفسهم يتلو عليهم آياته. இந்த குர்ஆனை ஓதுவதை அல்லாஹ் நபிக்கு ஃபர்லாக்கினான். இன்று நம்மிலே பலர் என்ன, நான் பல விஷயங்களை அப்படியே கட் செய்து கொண்டே செல்கிறேன். ஏனென்றால் அந்த விஷயங்களை எல்லாம் இங்கே சொன்னோம் என்று சொன்னால் தலைப்பை விட்டு நாம் வெளியே சென்று விடுவோம். இன்று நம்மிலே பலர் குர்ஆன் ஓதுவதை முற்றிலுமாக புறக்கணித்து விட்டார்கள். எங்களுக்கு தமிழாக்கம், ஆங்கில மொழியாக்கம் படித்தால் எங்களுக்கு போதும். கண்ணியத்திற்குரியவர்களே, அரபி மொழி தெரியாதவரை அதனுடைய கருத்தை, குர்ஆனுடைய கருத்தை தெரிந்து கொள்வதற்காக நீங்கள் தமிழாக்கத்தை, மொழியாக்கத்தை படிக்கலாமே தவிர நீங்கள் மொழியாக்கத்தில் படிக்கிற அது குர்ஆனாக ஆகாது. சத்தியமாக 1000 முறை நீங்கள் மொழியாக்கத்தை படித்தாலும் நீங்கள் குர்ஆனை, அல்லாஹ்வுடைய கலாமை படித்தவர்களாக சத்தியமாக ஆக மாட்டீர்கள். கோடி முறை படித்தாலும் சரி, எதுவரை அரபியில் அந்த குர்ஆனை நீங்கள் படிக்க மாட்டீர்களோ, அரபியில் குர்ஆனை ஓதுவதை அல்லாஹ் நபிக்கு ஃபர்லாக்கினான். எப்படி? குர்ஆன் ஓதுவது என்ன ஃபர்ல். ரொம்ப பேர் எப்படி விளங்கி இருக்கிறாங்க, அதெல்லாம் அவசியமே கிடையாதுங்க. தொழுகையில் ஓதுறோம்ல, அது போதும். எப்படி? தொழுகையில் ஓதுறது போதும். அல்லாஹ் சொல்கிறான், உத்லு மா ஊஹிய இலைக மின் கிதாபி ரப்பிக். நபியே, உன்னுடைய இறைவனின் வேதத்திலிருந்து உமக்கு வஹீயில் சொல்லப்படுகிறவற்றை நீர் ஓதி வருவீராக, படித்து வருவீராக. உத்லு, திலாவத்து செய்வீராக. அல்லாஹ் சொல்கிறான், இன்னி உமிர்து அன் அஅபுத ரப்ப ஹாதிஹில் பல்தத அல்லதி ஹர்ரமஹா வலஹு குல்லு ஷை வ உமிர்து அன் அகூன மினல் முஸ்லிமீன் வ அன் அத்லுவல் குர்ஆன். சூரா அன்-நம்லுடைய 91, 92வது வசனங்கள். எப்படிப்பட்ட அழுத்தமான கட்டளை பாருங்கள். இன்னமா உமிர்து, எனக்கு கட்டளை கொடுக்கப்பட்டதெல்லாம், இன்னமா உமிர்து, எனக்கு கட்டளை கொடுக்கப்பட்டதெல்லாம்
இந்த ஊரை, எந்த ஊரை? மக்காவை எந்த அல்லாஹ் புனிதப்படுத்தினானோ, எந்த ரப்பு புனிதப்படுத்தினானோ, மக்காவை நேசிப்பது ஈமானுடைய அம்சம். அன்பிற்குரியவர்களே, காபாவை நேசிப்பது ஈமானுடைய அம்சம். அல்லாஹ் புனிதப்படுத்தியதை கொண்டு காபாவை, மக்காவை புனிதப்படுத்துவது மூமின்களுடைய கடமை. அந்த ரப்பை நான் வணங்க வேண்டும் என்று எனக்கு கட்டளை கொடுக்கப்பட்டுள்ளது. அவனுக்குத்தான் எல்லாம் சொந்தம். மேலும் எனக்கு கட்டளை கொடுக்கப்பட்டுள்ளது, முஸ்லிம்களில் ஒருவனாக நான் ஆக வேண்டும். மேலும் எனக்கு கட்டளை கொடுக்கப்பட்டுள்ளது, குர்ஆனை நான் ஓத வேண்டும். எப்படி? குர்ஆனை நான் ஓத வேண்டும். யாருக்கு அல்லாஹ் கட்டளை இடுகிறான்? யாருக்கு? இந்த குர்ஆன் யாரின் மீது இறங்குகிறதோ அவருக்கு அல்லாஹ் கட்டளை இடுகிறான். குர்ஆனை ஓதுவதற்கு எப்படி நபிக்கு கட்டளையோ அதே கட்டளை குர்ஆன் ஓதப்பட்டால் அதை காது கொடுத்து கேளுங்கள் என்ற கட்டளையும் நபிக்கு இருக்கிறது. ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலே பார்க்கிறோம். உபை இப்னு கஅபை அழைக்கிறார்கள். உபை, குர்ஆனை ஓதுவீராக, நான் உன் வாயிலிருந்து கேட்க ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டான், நீர் குர்ஆனை ஓத வேண்டும், நான் அதை கேட்க வேண்டும் என்று. உபை அழுகிறார், அழுகிறார், அழுகிறார். அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் என் பெயரை கூறினானா? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதை அழைக்கிறார்கள். அப்துல்லாஹ், குர்ஆனை ஓதுவீராக, நான் அதை உன்னிடமிருந்து கேட்க ஆசைப்படுகிறேன். ஓதிக்கொண்டே இருக்கிறார். அங்கே பார்த்தால் நபியிடமிருந்து தேம்பல் சப்தம் வருகிறது. பார்த்தால் தாரை தாரையாக கண்ணீரை வடித்துக் கொண்டு நபி அழுது கொண்டிருக்கிறார்கள். அபு மூசா அஷ்அரி அவர்களுடைய குடும்பத்தார்கள், அவர்களுடைய கிளையார்கள். அந்த வரலாறே மிக இன்பமான வரலாறு. மதீனாவிலே இரவு நேரத்திலே குர்ஆனுடைய சப்தங்கள் வருகிறது என்று சொன்னால் அங்கே என்ன பொருள்? அபு மூசா அஷ்அரியுடைய குடும்பத்தார்கள் மதீனாவின் தெருக்களிலே, மைதானங்களிலே கூடாரமிட்டிருக்கிறார்கள் என்று பொருள். மதீனாவின் இரவு நேரங்களிலே குர்ஆன் ஓதப்படுகிற சப்தங்கள் ஜொலிக்கிறது என்றால் அங்கே என்ன பொருள்? அபு மூசா அஷ்அரியுடைய குடும்பத்தார்கள், அஷ்அரி வம்சத்தவர்கள் மதீனாவிற்கு நபியை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார்கள். இரவு முழுக்க ஓதிக்கொண்டே இருப்பார்கள். ரசூலுல்லாஹ் அபு மூசா அஷ்அரி அழைக்கிறார்கள். வலகத் ஊதீத மிஸ்மாரம் மின் மஸாமீர் தாவூத். அல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த ராகங்களில் ஒரு ராகத்தை அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கிறான், நீ ஓத, நான் கேட்பேன். ஒரு முறை அபு மூசா அஷ்அரி இரவிலே ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் மஸ்ஜித் நபவியிலே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தேவைக்காக கடந்து சென்றபோது நீண்ட நேரம் அவருக்கு அறியாமலேயே அபு மூசா ஓதுகிறார். அவருக்கு தெரியவில்லை ரசூலுல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்று. நீண்ட நேரம் கேட்டுவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்புகிறார்கள். காலை நேரத்திலே சொல்கிறார்கள், அபு மூசா, நேற்று இரவு நான் வந்தேன், நீ குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தாய், நான் இவ்வளவு நேரம் நின்று கேட்டு சென்றேன் என்பதாக. அபு மூசா சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நீங்கள் கேட்பது எனக்கு தெரிந்திருக்குமே, ஆனால் இன்னும் அழகாக ஓத முயற்சி செய்திருப்பேன். என்ன வேதமாக இருந்திருக்கும், என்ன மொழியாக இருந்திருக்கும், என்ன துணியாக இருந்திருக்கும், என்ன இரையச்சமாக இருந்திருக்கும். ஒரு தோழர், ஒரு உம்மத்தி ஓதுவதை ஒரு நபி கேட்கும் அளவிற்கு இந்த குர்ஆனிலே வசீகரம் இருக்கிறது என்று சொன்னால், ஒரு ஆன்மீகம் இருக்கிறது என்று சொன்னால், ஒரு தக்வா இருக்கிறது என்று சொன்னால், எப்படிப்பட்ட ஒரு புனிதம் இதில் இருக்கும். சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா. இன்று தங்களை அறிஞர்கள் என்று சொல்லும் முட்டாள்கள் இந்த நபித்தோழரை எப்படி விமர்சனம் செய்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு பின்னால் 7 தோழர்களிடமிருந்து நீங்கள் குர்ஆனை படித்துக் கொள்ளலாம் என்று ரசூலுல்லாஹ்வால் சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டவர்கள், ரசூலுல்லாஹ்வால் சான்றிதழ் கொடுக்கப்பட்டவர்கள், ரசூலுல்லாஹ்வால் கல்வி படித்து கொடுத்து நீங்கள் பிறருக்கு படித்து கொடுப்பதற்கு அனுமதி உண்டு என்று வழங்கப்பட்டவர்கள் யார்? அந்த 7 நபி தோழர்கள். அதில் யாரை பற்றி சொல்கிறார்கள்? சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா. அபு ஹுதைஃபாவுடைய உரிமையிடப்பட்ட அடிமை சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு. இவர் யார் தெரியுமா? இவருக்கு எத்தகைய சிறப்பு தெரியுமா? சஹீஹுல் புகாரிலே இவருக்கென்று ஒரு தனி பாடம். அபு ஹுதைஃபாவின் உரிமையிடப்பட்ட அடிமை சாலிமுடைய சிறப்புகள், ரசூலுல்லாஹ் இவரை குறித்து சொன்ன சிறப்புகள் என்று தனி பாடம். அபூபக்கருக்கு இமாமாக நின்று இவர் தொழ வைத்திருக்கிறார். உமருக்கு இமாமாக நின்று இவர் தொழ வைத்திருக்கிறார். இவருக்கென்று ஒரு மஸ்ஜித் இவர் தொழ வைப்பதற்காக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சாலிம், நீ ஓதும் போது குர்ஆனை நான் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கட்டளையிடப்பட்டிருக்கிறேன்.
எனக்கு